ஆமென். ஒரு முறை உங்களை அசைக்க முடியாது. சுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒரு ரூபாயும் உங்களை அசைக்க முடியாது. ஒருத்தர் அசைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக மட்டும் வச்சிருங்க. அது மாத்திரம் அவர் எங்கே இருக்கார்? நம்முடைய வலது பாஷம். He is at my right hand. I shall not be moved. வலது பக்கத்தில் இருந்தார்னா சத்திய ஒருவரால முடியாது. ஆமென். ஒருவரால முடியாது. சோதரம் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை முன்பாக விசுவாச ஓட்டத்திலே, கிறிஸ்தவ ஓட்டத்திலே யாரையும் முன்னாடி வச்சு ஓட்டாதீங்க. நீங்க ஓடாதீங்க. அவரை போல மாறிடணும். இவரை போல மாறணும்னு நினைக்காது. யாரை போல மாறணும்? கிறிஸ்துவை இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி ஓடணும்? கிறிஸ்து இயேசுவை நோக்கி. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும். அவரை போல பேசணும், அவரை போல மாறணும், அவரை போல சிந்திக்கணும், அவரை போல நடக்கணும். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் தான். அது அவரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அதற்கு நேராக உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தரை முன்பாக வைத்து அவர் முன்பாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? நாம் நீதிமானாக நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நோவாவை பார்த்து சொன்னார், நோவா, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன். ஆமென். இந்த சந்ததியில் என்ன செய்யுது? சந்ததி கோணலும் மாறுபாடுமான சந்ததி. கோணலும் மாறுபாடுமான சந்ததி தான். அந்த சந்ததி நடுவிலே நோவாவை மாத்திரம் எப்படி கண்டாரா? நீதிமான. ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, சந்ததியே, அதாவது எல்லா மனுஷர்களும் பாவம் செஞ்சாலும் ஒரு மனுஷனால மட்டும் நீதிமானாக இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆமென். முடிந்தது. அல்லேலூயா. உங்களால் முடிஞ்சிச்சு பாருங்க. சந்ததி எல்லாம் பாவ சந்ததி தான். ஆனா ஒரே ஒரு குடும்பம், நோவா குடும்பம். என்ன குடும்பம் அது? நீதிமான். ஆமென். அதுதான் சொல்கிறேன், நீயும் உன் வீட்டார் அனைவரும் என்ன செய்யுங்க? வேலைக்குள்ள போ. நீங்கள் நானும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி எடுக்கணும்? நீதிமானா